ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆலியா டெய்லி vlogs. இந்த பாருங்க என் சின்ன பையன் உஸ்மான். உஸ்மானு ஹாய். ஹாய் சொல்லு. என் பெரிய பையன் ஹாய் சொல்லு. ரயான். வாங்க போய் அம்மா என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். அம்மா என்னம்மா சமைக்கிறீங்க? சிக்கன் பிரியாணிமா, சிக்கன் 65 தயிர் பச்சடிமா. சரிம்மா, ரெசிபி பார்க்கலாமா? சொல்றீங்களா? சிக்கன் 60 மசாலாமா தடவிடலாமா. முதல்ல கொஞ்சமா உப்பு போட்டுடலாமா. இன்னும் மசாலாலையும் இருக்கும் உப்பு, அதனால கொஞ்சமா தயிர் போட்டுக்கலாமா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாமா. ஒரு 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 ஸ்பூன் போட்டுக்கலாமா. ஆமாம், இது சிக்கன் 60 மசாலாமா. ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவுமா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கலாமா. நல்லா பிசைஞ்சிட்டோன்னா அது ஊறி போய் நல்லா நல்லா சாஃப்டாக இருக்கும் கறி. தயிரெல்லாம் போட்டு. ஆமாம், சிக்கன் 60 மசாலா. அதுக்கப்புறம் பிரியாணி செய்யறதுக்காக எதுக்கும் மசாலா தடவை வச்சுக்கிட்டோன்னா நல்லா ஊறி இருக்கும். ஆமாம், சும்மா கொஞ்சம் போட்டால் போதும். அதில் இஞ்சி பூண்டு அதுலேயும் போடுவோம்ல பிரியாணி மசாலால. சும்மா கொஞ்சம் உப்பு அந்த கறியில் ஒட்டுற மாதிரி. இதுலேயும் தயிர் போடணும். மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டு கலந்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும். ஆமாம் ஆமாம், அதுவும் சென்னை ஸ்டைல் தான். மசாலா தடவி ட்ரை பண்ணி பாருங்க. பாஸ்மதி ரைஸ் தான் நான் செய்யறது. நல்லா இருக்கும் பிரியாணி. இதில் ட்ரை பண்ணி பாருங்க. நீளமா இருக்கும்மா. ஆன் பண்ணிடலாமா. இதில் ஏற்கனவே தண்ணி சூடு பண்ண வச்சுட்டேன் அரிசி போட. எதுக்குமா? அரிசி வடித்து தான் நான் அதில் போடுறது. தம் பிரியாணிலாம் செய்கிறது இல்லை, நான் வடித்து தான் போடுறது. அரிசி தண்ணியில் போட்டுடலாமா. இது 1 கிலோ அரிசிமா. இது நீங்க 1 கிலோ பிரியாணி செய்றீங்களா இன்னைக்கு? ஆமாம். எண்ணெய் போட்டுக்கலாமா. இந்த கரண்டியில் ஒரு 2 போடுங்கம்மா.
லவங்கு ஏலக்காய் போட்டுடலாம். ஆமா, எத்தனை கிலோ வெங்காயம் அது? ஒரு கிலோ பிரியாணிக்கு 1/2 கிலோ வெங்காயம் போடுவேம்மா நான். எனக்கெல்லாம் மசாலா அதிகம் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுடலாம், சீக்கிரம் அதுங்க. நல்லா செவக்கணுங்க. நல்லா செவந்து வந்த வகை இஞ்சி பூண்டு போடணும். தண்ணி கூட நல்லா கொதிச்சிருச்சு, அரிசி போடணும். வதங்கிடுச்சுன்னா போட்டுடலாம். இல்லாமா ஒரு 6 ஸ்பூன் போட்டுருங்க. 6 ஸ்பூன். நல்லா பெரிய ஸ்பூன் தான் அது. இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகம் போட்டால் தான் பிரியாணி டேஸ்டாக இருக்கும். வதங்கிடுச்சுமா. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோ நல்லா இருக்கும் பிரியாணி. கறியை போட்டுடலாமா, மசாலா தடவி வச்சிருந்தது. நம்ம இது பார்த்துட்டு எவ்வளோ இன்னும் ஏதாச்சும் காரம் உப்பு போடணும்னா போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுன்னா கறி மசாலா தடவி வச்சிருக்கேன்ல அப்படியே கொட்டிடணும். 2 ஸ்பூன் போட்டேன்ல, இன்னும் ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம், 2 கரண்டி. பண்ணிக்கணும். இது நல்லா கிரேவி வந்துச்சு பாருங்க. இப்போ நம்ம இந்த சிக்கன் மசாலா தடவணும் இல்லையா, அதுல தண்ணி போட்டு கொஞ்சம் தண்ணி இவ்வளோ அளவு தண்ணி போட்டுடணும். ஒரு 2 கப் தண்ணி போட்டேன். பாதி கூட போடலாம், இல்லை 2.5 கப்பு போட்டோமா தண்ணி. நல்லா கிரேவி வந்துடுச்சு. இப்போ அரிசி எடுத்து தண்ணியில் போட்டுடலாம். இல்லை உப்பு காரம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குமா, நான் போட்ட காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கு. இப்போ வந்து அரிசியில் உப்பு போடுவோம்ல, அது ஒரு லெவல் வந்துடும். அது சேர்த்து போட்டுடலாமா. உப்பு 2 ஸ்பூன் போட்டுருமா ஃபுல்லாக. போட்டுட்டு ஒரு 2-3 கொதி வந்தவொடனே அரிசி ஃபில்ட்ரு பண்ணி போட்டுடணும். கரெக்டாக இருக்கும் இந்த உப்பு. முதல்ல நான் வெங்காயம் போடும் போது 1 ஸ்பூன் போட்டேன். அதுக்கப்புறம் இதில் கறியில் 1 ஸ்பூன் போட்டேன். நல்லா கொதி வந்தவொடனே எடுத்து வடித்து கொட்டிடணும் தான். நல்லா கிரேவி வந்துடுச்சு பாருங்க. அரிசி வெந்துருச்சுமா. இப்போது ஃபில்டர் பண்ணிடலாம்.
நல்லா தண்ணி சொட்டினோடனே எடுத்து அரிசி எடுத்து கிரேவியில் கொட்டிடலாம். ரொம்ப வேகக்கூடாது அரிசி. இந்த பதத்தில் இருக்கணும். அப்போதான் அந்த கிரேவியில் அந்த அரிசி நல்லா நின்று வரும், குழையாம நல்லா நின்று வரும். ரொம்ப ஈஸி தான் பிரியாணி எல்லாம். ஈஸி தான், நல்லா செய்யலாம். வீட்டில் செஞ்சுட்டு எங்கள் பிரியாணி எப்படி இருக்கு சொல்லுங்க. இந்த கலர் பவுடர்லாம் போடுறது இல்லைங்க நாங்கள். இதுதான் கலரு. இதே நல்லா இருக்கு என்ன கலரு. இந்த கலர்லாம் போட்டு சாப்பிடக்கூடாதுங்க, அதெல்லாம் வயிற்றுக்கு கெடுதல். நாங்கள் கலரே போடுறது இல்லை. ஸ்லோ பண்ணி தம் கொடுத்துடலாம். தம் கொடுத்தா போதுமா? சிக்கன் பொரிச்சிடலாமா? ட்ரை பண்ணி பாருங்க. எங்க அம்மா சிக்கன் 65 வேற லெவல் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சேம் மெத்தட் யூஸ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு. சிக்கன் பொரிக்க எண்ணெய் ஆயிடுச்சுமா, சிக்கன் போட்டுடலாம். ரொம்ப இதா வறுக்கக்கூடாது, சாஃப்டா இருக்கணும். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு இப்போது பிரியாணி ஓப்பன் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள் காய்ஸ். ஃபுல்லாக மசாலா கரெக்டாக தம்மாக இருக்குது பாருங்கள். பார்க்க ஃபுல்லாக நல்லா கலர்ஃபுல்லாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா ஜூஸியாக ஃபுல் மசாலா. அப்படியே கலர் ஆட் பண்ணாமலே இவ்வளோ சூப்பராக கலர் வந்திருக்கு பாருங்கள் கைஸ். நீங்களும் ஆட் பண்ணாதீங்க கலர் எல்லாம். பாருங்கள் சூப்பராக போய் ஆவி பறக்க பிரியாணி ரெடி ஆகிருக்கு. சூப்பர் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே பதமாக அப்படியே குழையாமல் அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ஈஸியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கொஞ்சம் மூடி வச்சுட்டு சிக்கன் எடுத்துடலாம். பாதி இந்த பாருங்கள், அம்மா பிளேட்டில் எடுத்துகிட்டு இருக்காங்க பிரியாணி. சூப்பராக இருக்குது பாருங்கள். பீஸும் பாருங்கள் சூப்பராக ஜூஸியாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே நல்லா அட்ராக்டிவாக இருக்குது பிரியாணி பார்க்கவே. தயிர் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு. என்னம்மா பிரியாணி ரெடி ஆயிடுச்சுமா? ரெடி ஆயிடுச்சா? இந்த டெஸ்ட் பண்ணுமா?
சூப்பராக இருக்குமா. நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கம்மா. சூப்பராக இருக்குமா. சிக்கன் 65 டெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுங்கம்மா. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு காய்ஸ். நீங்களும் நல்லா இருக்கா பிரியாணி செஞ்சது? நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்கம்மா. பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.